கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய பாடலினுடைய வரிகளின் மூலமாக ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிகிறது. அவர் தன்னுடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்திற்கு காரணம் என்னவென்றால், அவருக்குள் இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறார். தாவீதை போல ஆத்துமாவை பற்றி பேசி, ஆத்துமாவை பற்றி சிந்தித்து, ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிற வேறு ஒருவரை நீங்கள் வேதாகமத்தில் அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது. இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தாவீது ஆத்துமாவை பற்றியே பல சங்கீதங்களிலே சொல்லி இருக்கிறார். 63ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசித்து பாருங்கள். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். யூதாவின் வனாந்தரம், த ஜூடியன் வில்டர்னஸ் என்று சொல்லுவார்கள். இது இஸ்ரேல் தேசத்தினுடைய தெற்கு பகுதியிலே காணப்படுகிறது. எருசலேம் எல்லாம் தாண்டி நீங்கள் சவக்கடல் ஏரியா போகிறதுக்கு முன்னால் லெஃப்ட் சைடில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜூடியன் வில்டர்னஸ், வனாந்தரம் என்று பெயர். பெரும்பாலான இறையியல் ஆசிரியர்கள் தாவீது ராஜாவாவதற்கு முன்பாக, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சங்கீதத்தை அவர் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சவுல் ராஜாவினால் இவர் தேடப்படுகிறார், துரத்தப்படுகிறார். அவருடைய உயிரை எடுப்பதற்கு சவுல் ராஜா துடித்து கொண்டிருக்கிறார். அந்த வனாந்தர ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப ப்ளீஸிங்கான இயர்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான காலங்கள். அந்த காலங்களிலே இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட பாடலாக, ஒரு தனி மனிதனாக பாடுகிற பாடலாக இல்லாமல் குழுவாக, அதாவது சமுதாயமாக இணைந்து இந்த சங்கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி பல வேதாகம அறிஞர்களால் சொல்லப்படுகிற விஷயம் என்று சொல்லி நாம் புரிந்திருக்கிறோம். அதாவது தாவீதிற்கு தேவனின் மீது ஒரு பெரிய ஒரு தாகம் இருக்கிறது. இப்போ நீங்கள் கவனிக்கணும், அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். வனாந்தரத்தில் அவருக்கு தண்ணீர் இல்லை. வனாந்தரத்தில் பொதுவாக தண்ணீர் இருக்காது. இந்த தண்ணீர் இல்லாத விஷயம் என்று சொல்லும் பொழுது அவர் சரீரப்பிரகாரமாக தாகமாயிருக்கிறார். இந்த தாகத்தை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது ஆத்தும தாகத்தோடு ஒப்பிடுகிறதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. வனாந்தரத்தில் சரீரப்பிரகாரமாக இருக்கிற தாகத்தை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல், இல்லாவிட்டால் அந்த தாகத்தை அவர் உணர்ந்து அறிந்து, என்னுடைய ஆத்துமா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த வனாந்தரமான நிலத்திலே என்னுடைய ஆத்துமா உண்மையில தாகமாயிருக்கிறது. அடுத்தது என் மாம்சமும் உண்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி எழுதிவிட்டார். ஆனால் அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் எதற்கு? ஆத்துமாவிற்கு. ஆத்துமா வெளியேற பெற்றது என்று சொல்லி அவர் புரிந்திருக்கிறார். ஆகினால் அவர் ஆத்துமாவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 5வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற விஷயம், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எப்பொழுது ஆத்துமா நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாகும் என்று ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பினால், அதற்கு அவர் சொல்லுகிற பதில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லுகிறாரே, அந்த விஷயம் எதையோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், அவருடைய ஆத்துமா நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தி ஆகிறது என்கிற விஷயத்தோடு அவர் ஒப்பிடுகிறார். ஆத்தும பசி, அந்த ஆத்தும பசியை திருப்திப்படுத்த வேண்டிய பணி, இவைகள் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் புரிந்திருக்க வேண்டும். இதை சங்கீதக்காரன் நமக்கு மிக அழகாக புரிய வைக்கிறார். இதை தொடர்ந்து இந்த சங்கீதத்தில் நீங்கள்
8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. கவனித்தீர்களா? ஆத்துமாவை பற்றி அவர் சொல்லும் பொழுது, என்னுடைய ஆத்துமா தொடர்ச்சியாக உம்மையே பற்றி கொண்டிருக்கிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, வனாந்தரத்தில் இருக்கிற அந்த வேதனையான ஒரு சூழ்நிலையிலே, தண்ணீர் இல்லாத, ஒரு யாருடைய உதவியும் இல்லாமல், இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு கண்டினியூஸ் த்ரெட் இருந்துட்டே இருக்கு. என்ன த்ரெட்டு? சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறார். எங்கே ஓடுவது? வனாந்தரத்தில் ஓடுவது, மலைகளுக்கு ஓடுவது. இந்த சூழ்நிலையிலும் அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஜீவனுக்கு, தன்னுடைய ஆத்துமாவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து, அந்த ஆத்துமா தேவனிடத்திலே வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால், என்னுடைய பிராணனை அழிக்க தேடுகிறார்கள் என்று சொல்லி ஓப்பனாகவே அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் பூமியின் தாழ்விடங்களில், அதாவது பாதாளத்தில் இறங்குவார்கள், பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். இவர் வனாந்தரத்தில் பார்க்கிறது அங்கும் இங்கும் என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிங்கன்னா, வனாந்தர நரிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நரிகளுக்கு இவர்கள் இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். இவர் இப்பொழுது ராஜாவா? இல்லை. ஆனால் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நிச்சயமாய் ஒரு நாள் ராஜாவாக போகிறார். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் என்பதை அறிந்து தன்னையே மையப்படுத்தி சொல்லுகிறார். நானோ என்று சொல்வதற்கு பதிலாக ராஜாவோ தேவனில் களி கூறுகிறார் என்று சொல்லிவிட்டு, பொய் பேசுகிறவனுடைய வாய் அடைக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். நம்முடைய வாய் அடைக்கப்பட்ட வாயாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாய் திறக்கப்பட்டதாக, தேவனை துதிக்கிறதான வாயாக நம்முடைய வாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, என் ஆத்துமா தேவன் வேலையே வாஞ்சியாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். நம்முடைய உள்ளான மனிதன் எவ்வளவு விலையேற பெற்றவன்! அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவிற்காக நாம் எடுக்கிற முயற்சி என்ன? அழியாத ஆத்துமா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்கிற ஒரு கேள்வி ஆண்டவர் எழுப்புகிறாரே. அந்த கேள்வியோடு கூட இன்றைய தியானத்தை நாம் நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கேள்வி இந்த நாள் முழுவதும், இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய உள்ளங்களிலே தொனித்து கொண்டே இருக்கட்டும். ஆத்துமாவை ரட்சிக்க வந்த, ஆத்துமாவை மீட்க வந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதிலே எங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. சங்கீதக்காரன் தன்னுடைய இருண்ட சூழ்நிலையிலே, வனாந்தர சூழ்நிலையிலே, ஆத்துமா உமக்காக தாகமாய் இருக்கிறது என்று சொன்னானே. எங்களுடைய ஆத்துமாவும் உண்மையிலேயே தாகமாய் இருக்கட்டும், உம்மை வாஞ்சிக்கட்டும். எங்களுடைய ஆத்துமாவை மீட்க வல்லமை உள்ளவர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சரீரங்களை அழிப்பதற்கு பிசாசிற்கு ஒருவேளை முடியும், ஆனால் ஆத்துமாவை அழிக்க அவனால் முடியாது. ராஜா, தகப்பனே, கர்த்தாவே, நீர் ஆத்துமாவை மீட்க வந்த எங்களுடைய இரட்சகர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். துதி கனமகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெருகின்றோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.